ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டொவினோ தோமஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஏஆர்எம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான டொவினோ தோமஸ் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்காரு. இவர் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டாக இருக்கிறவரோட பொண்ணும் ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட தாத்தா ஒரு திருடனா இருந்ததுனால ஹீரோவையும் அந்த ஊர் மக்கள் திருடனா தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஹரிசுத்தமன் ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த விளக்க எடுத்து தர சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அப்படி எடுத்து தரலன்னா நீ பண்ணின தப்பெல்லாம் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன், இந்த ஊர் மக்கள் கிட்ட போட்டு காட்டிடுவேன்னு சொல்றாரு. அதுக்காக ஹீரோவும் அந்த விளக்க எடுத்து தரேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த விளக்க ஹீரோ தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி அந்த விளக்கு யார் கைக்கு போச்சு, இது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் டொவினோ தோமஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த அளவுக்கு அட்டாசமா நடிச்சிருக்காரு. 3 வெவ்வேறு கேரக்டர்ல அவரோட நடிப்பு வேற லெவல்ல தரமா இருக்கு. இது தவிர கீர்த்தி செட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், ரோஹிணி, பாசில் ஜோசப் எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. பாசில் ஜோசப்போட ஒரு சில ஹியூமர் சீன்ஸ் சிரிக்க வைக்குது. படத்துல 3 காலகட்டத்தை காட்டியிருக்காங்க. அந்த 3 காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படத்தோட மேக்கிங் சூப்பரா இருக்கு. படத்துல ஹீரோ ஹீரோயினிக்கான லவ் போர்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. படத்துல உயர்ந்த சாதிக்காரங்க தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிஜிஎம் ஒவ்வொரு சீன்ஸையும் எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பரா காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகிங்காக இருக்கு. படத்தோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணியிருக்கலாம். படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்தில் நிறைய டேலண்டான ஆக்டர்ஸ் இருந்தும் அவங்கள சரியா யூஸ் பண்ணல. உதாரணமாக சொன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் படத்தில் 1-2 சீன்ல மட்டும் தான் வராங்க. இவங்க மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி இன்னும் சில கேரக்டருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமா இல்லை. சொல்ல போனா ஹீரோ கேரக்டர் தவிர எந்த கேரக்டரையும் சரியா டிசைன் பண்ணல. இந்த படத்தை ஜித்தின் லால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல டொவினோ தோமஸ், கீர்த்தி செட்டி, பாசில் ஜோசப், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரோஹிணி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான ஆக்ஷன் கலந்த அட்வென்ச்சர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.